தெரியலையே. பீகாக் டான்ஸ் ஆடும் போது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா இம்லி, எதிர்மாடியில இருக்கிறவங்களுக்கு பீகாக்க பார்க்க சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கிள் அங்கிள், இப்ப பாருங்க என்னோட குறிய. கரெக்டா அந்த மயில பார்த்து அடிக்கிறேன் பாருங்க. நானும் பாக்குறேன் அந்த மயில நீ அடிக்கிறியா இல்லையான்னு. நீ வச்ச குறி ஒண்ணு கூட சரியில்லை. பண்டி, இந்த மாதிரி பறவைங்களை தாக்குறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம பீகாக் நம்மளோட நேஷனல் பேர்ட். இத நீ தாக்குனா போலீஸ் புடிச்சு உன்னை ஜெயில போட்டுருவாங்க. அங்கிள், நீங்க பெரியவங்க தானே, இத பண்டி கிட்ட சொல்லலாம்ல. பண்டி, ஃபர்ஸ்ட் கீழே வா. நாம அதை அடிக்க போறது இல்ல, ஆனா பிடிச்சிட்டு போய் ஃபார்ம் ஹவுஸ்ல கொண்டு போய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு கூண்டு பண்ணி அதுல கொண்டு போய் வச்சுக்கலாம். பீகாக் டிரான்ஸ்லேட்டர் ஆன். பீகாக் டிரான்ஸ்லேட்டர் ஆன். இது என்ன? இதால பீகாக்கு நம்ம பாஷையும் நமக்கு பீகாக் பாஷையும் புரிய வரும். அங்க பாரு, அது ரொம்ப பயந்து போய் நிக்குது. ஹலோ நண்பா, பயப்படாத, நாங்க உன்ன ஒண்ணுமே பண்ண மாட்டோம். சரி, இத சொல்லு, நீ இங்க எப்படி வந்த? நான் பறக்கும் போது என் சிறகுல அடிபட்டுருச்சு. அதனாலதான் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உங்க வீட்டு மாடியில வந்து உட்கார வேண்டியதா போயிடுச்சு. என் பேரு இம்லி, இது வீர், அப்புறம் இதுதான் என்னோட ஃப்ரெண்டு சுல்புல். நாங்கெல்லாம் உன்னை நல்லபடியா பாத்துப்போம். நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு சாப்பாடு வச்சு உன்னை நல்லபடியா குணமாக்கி அனுப்புவோம். உன்னோட காயம் ஆறுற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இம்லி, பண்டியா அவனோட அங்கிளும் வந்து இந்த பீகாக்க புடிச்சிட்டு போறதுக்காக வராங்க. வாங்க, நம்ம பீகாக்க கூட்டிட்டு உள்ள போகலாம். ஏன் பீகாக்க உள்ள எடுத்துட்டு போகணும்? இது நம்ம மாடி. யார் வராங்களோ அவங்கள நம்ம திரும்ப அனுப்பலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுற போகுது. அங்கிள் பாத்து, அங்கிள் பாத்து. டிம்பக்டு, நீ என்ன நினைக்கிற? என்னால வீர தீர்த்து கட்ட முடியுமா முடியாதா? நீங்க ஒரு ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த வீர கண்டிப்பா தீர்த்து கட்டிடுவீங்க. She is right, boss. She is right. ஆனா அந்த ஒரு நாள் எப்போ வரும்னு தெரியலையே பாஸ். வீர பிடிக்கிறேன்னு சொல்லி நீங்களே கிழவன் ஆயிட்டீங்க. ஆனா அவனை பிடிச்ச பாடு இல்ல. வீரோட கதையை முடிக்க போறேன்னு சொல்லி கடைசியில உங்க கதை முடிஞ்சிட போகுது பாஸ். I am mad, very very mad. நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. ஆனா உன்னால இனிமே என்ன அவமானப்படுத்த முடியாது. இதுதான் நான் உருவாக்குன புது ரோபோட், டார்க் மேக்னஸ். ஃபுர்சத் கஞ்சில ஒரு கருப்பு ராத்திரி. எல்லாம் காலியாக போகுது. என்னோட டார்க் மேக்னஸ் ரோபோட் ஃபுர்சத் கஞ்சையை இருட்டுமயமாக்க போகுது. என்னோட டார்க் மேக்னஸ் வீரோட சேர்த்து இந்த ஊரையே இருட்டாக்க போகுது. டார்க் மேக்னஸ் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீ ஃபுர்சத் கஞ்சி மொத்த நகரத்தையும் இருட்டாக்கிடுவனு. அதுல கொஞ்சம் சாம்பிளை செஞ்சு காட்டு பாப்போம். Stop it! Stop it! என்னோட எக்ஸ்பெரிமெண்ட், என்னோட மிஷன்ஸ் எல்லாம் பாழா போயிடும். டிம்பக்டு, உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா? வீரங்க பாத்தியா, ஸ்டார்ஸ்லாம் வானத்துல இவ்வளவு அழகா இருக்கு. ஆமா இம்லி, ஏதோ 1000 பல்பு ஒரே நேரத்துல எரிஞ்சு வெளிச்சத்தை கொடுக்கற மாதிரி இருக்குல்ல. அது யாரு? வானத்துல அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப வேகமா பறந்து போனது யாரு? வீர், உங்க வீட்ல கரண்ட் இருக்காப்பா? இல்ல ஆண்டி, இப்பதான் திடீர்னு இருட்டாயிடுச்சு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். விங் சூட் ஆன். விங் சூட் ஆன்.
கரண்ட் போயிடுச்சு. இந்தாங்க இத வச்சுக்கோங்க. ஆமா, வீர் எங்க? எதனால கரண்ட் போயிருக்குன்னு வீர் செக் பண்ண போயிருக்கான். இந்த ஊர் முழுக்க ஃபுல்லா கரண்ட் போயிடுச்சு தாத்தா. தாத்தா தாத்தா, நாங்க நின்னுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு கருப்பு நிழல் இங்க இருக்க ஒட்டுமொத்த கரண்டையும் அப்படியே உள்ள இழுத்துட்டு போன மாதிரியே இருந்தது தாத்தா. ஓ, கருப்பு நிழலா? கரண்ட உள்ள இழுக்குதா? மேட் மேக்ஸ் தான் ஏதாவது பண்ணி இருக்கணும். வீர் ஜாகிரதையா இருக்கணும். ரோபோ பாய், இந்த சிட்டி ஏன் இவ்வளவு இருட்டாயிடுச்சு? ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட ஸ்கூல்ல இந்த வருஷம் இன்டர் ஸ்கூல் ரோபோட் காம்படிஷன் நடக்க இருக்கு. சோகமான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல இருந்து இந்த வருஷம் இந்த காம்படிஷன்ல யாருமே கலந்துக்கல. சார், நான் இந்த காம்படிஷன்ல பங்கெடுத்துக்க விரும்புறேன். வெரி குட் வீர், எனக்கு ஒன்னு நினைச்சா பெருமையா இருக்கு. சார், நீங்க என்ன நினைச்சு கூட பெருமை தானே படுறீங்க. ஏன், நீ அப்படி என்ன பண்ண? சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க என்ன பார்த்து ஒரு நாள் பெருமைப்பட தான் போறீங்க. நானும் ஒரு ரோபோவை தயார் பண்ணி கொண்டு வரேன். அப்பா அப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ரோபோ தயார் பண்ணி கொடுங்கப்பா. ப்ளீஸ் பா, உங்க பையனுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா என்ன? எங்க ஸ்கூல்ல என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிருக்காங்கப்பா. நீ முதல்ல என்ன இப்படி தொல்லை பண்றத நிறுத்து. ரோபோ பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்கூல்ல நான் அப்புறமா ரொம்ப அவமானப்பட வேண்டியதா இருக்கும். இவனுக்கு ஒரு ரோபோட் வேணும், நமக்கு வீர் வேணும். ஒருவேளை பாஸால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியலையே. ஏ பரவாயில்லையே டிம்பக்டு, உனக்கு கூட மூளை வளர ஆரம்பிச்சிருக்கு. உன்னோட பிளான் சூப்பரா இருக்கு. நான் உனக்கு ஒரு ரோபோட் செஞ்சு கொடுக்க போறேன். அது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல கலந்துக்க போகுது. அதுக்கப்புறம் அது வீரை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். ஏ வீர், இத பாரு. இதெல்லாம் நம்ம வீட்ல தேவையில்லாதது. இத நாம பயன்படுத்துறது கிடையாது. தேங்க்யூ தாத்தா. இதுலதான் நம்ம ஸ்கூலோட மானமே இருக்கு. நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு தான் ஆகணும். வீர், நீ எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுற? நான் மேஜிக் பண்ணி உனக்கு செஞ்சு தரேன். அகடம் பகடம் ஆலம் ஃபாலம் இக்கடம் திக்கடம் தம் தமாதம். பாத்தியா, கேரட்டால ஆன சுத்தமான ரோபோ. இத இந்த ரிமோட்டை வச்சு நீ ஒர்க் பண்ண வைக்க முடியும். இது ரொம்ப சின்னதா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதோ இன்னும் பெருசாக்கிடுறேன். இப்ப செம்ம சூப்பரா இருக்கு. ரோபோவே சாப்பிட்டுட்டியா? உனக்கு அவ்வளவு தைரியமா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மம்மி, அப்பா எனக்கு எந்த ரோபோவும் பண்ணி கொடுக்க மாட்டாரு. உங்க அப்பா என்ன சயின்டிஸ்டா உனக்கு ரோபோட் பண்ணி கொடுக்கறதுக்கு? நீ ரோபோவை தவிர வேற எதை வேணாலும் கேளு, நான் அதை செஞ்சு தரேன். ஓகேவா? ரோபோட், உடைஞ்சு போன சாமான்ல தயாரிச்ச ரோபோட். அப்பா அப்பா, யாரோ ரோபோ விக்கிறாங்க. வீர், எங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி புக் கூட. நீ பிஸியா படிக்கிற, எங்களுக்கு போர் அடிக்குது. ஆமா வீர், சீக்கிரம் ஒரு புக் கொடு, எங்களுக்கு போர் அடிக்குது. நாங்க அது வரைக்கும் கதை படிச்சுக்கிட்டாவது இருப்போம். சரி, ஓகே ஜிண்டு, இந்தா நீ இத வச்சுக்க. இத படிச்சு சுல்புலுக்கு சொல்லு. தயவு செஞ்சு எங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ஒரு காலத்துல டைனோசர்ஸ் இருந்துச்சு. அது ஒரு மானை ரொம்ப வேகமா துரத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தது. டைனோசர்ஸ் பார்க்க எப்படி இருப்பாங்க? நீ போட்டோ இருந்தா கொஞ்சம் காட்டேன். நான் இது வரைக்கும் டைனோசர்ஸ பார்த்ததே இல்ல. இந்த புக்ல வெறும் ஸ்டோரிஸ் மட்டும் தான் இருக்கு, போட்டோஸே இல்ல. போட்டோஸ் இருந்தா கதை கொஞ்சமாவது சுவாரஸ்யமா இருக்கும். சரி சரி சுல்புல், நான் இதுல மூவிங் போட்டோஸ ஃபிக்ஸ் பண்றேன். நம்ம ஜாலியா கதை கேட்கலாம். அது பார்க்கிறதுக்கு அப்படியே பிலிம் மாதிரியே இருக்கும். ஆஹா, என்னது அசைற போட்டோஸா? ஜாலியா இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு. அகடம் பகடம் ஆலம் ஃபாலம் இக்கடம் திக்கடம் தம் தமாதம். வீர், அதோ அங்க பாரு மான். இது எங்க இருந்து வந்துச்சு? ஹவ் கியூட்! எவ்ளோ அழகா இருக்கு.
ஜென்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அங்க பாரு, மான் பயந்து டேபிள்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது ரொம்ப பயந்து போய் பாக்குது. இங்க பாரு மான், உள்ள போயிடு. நீ இந்த புக்குக்குள்ள தான் இருக்கணும். ஆனா டைனோசர்ஸ் எல்லாம் ஃபுர்சத் கஞ்சுக்குள்ள போயிடுச்சே. அவங்கள நீ சீக்கிரமா இந்த புக்குக்குள்ள அனுப்பு. இதோ பண்றேன். என்னாச்சுனே தெரியலையே வீர். அது மேல என்னோட மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா அந்த டைனோசரோட முகத்துக்கு முன்னாடி இந்த புக்கை இப்படி காட்டணும்னா அதுங்க இந்த புக்கை இப்படி பாக்கும். பார்த்ததுக்கு அப்புறம் உடனே புக்குக்குள்ள போயிடும். அப்படின்னா சீக்கிரமா வா. தாத்தா, நீங்க வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. நான் இதோ வந்துடுறேன். விங் சூட் ஆன். இம்லி, நீ உள்ளேயே இரு. நானும் ஜின்ட்டுவும் இதோ வந்துடுறோம். ஓகே? இந்த ஃபுர்சத் கஞ்சில இந்த டைனோசர்ஸ் எங்க இருந்து வந்தது? ஆஹா, காப்பாத்துங்க.